अग्ना विष्णु सजोषसे मा वर्धं दुवां गिरहं द्युम्नेर्वाजे पिरागतं वाजश्च मे प्रसवश्च मे प्रयतिश्च मे प्रदिदिश्च मे दीदिश्च मे कृतिश्च मे शरश्च मे श्लोकश्च मे सावश्च मे श्रुतिश्च मे ज्योतिश्च मे सुवश्च मे प्राणश्च मे पानश्च मे व्यानश्च मे शोश्च मे सिद्धं च महातीतं च मे वाक् च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रं च मे दक्षश्च मे बलं च मवोजश्च मे जगश्च मे आयुश्च मे जरा च आत्मा च मे तनुश्च मे चर्म च मे वर्म च मे अङ्गानि च मे स्थानि च मे पगुंषि च मे शरीराणि च मे जैष्ठ्यं च मातिपत्यं च मे मन्युश्च मे वामश्च मे मश्च मे मश्च मे जयमा च मे महिमा च मे वरिमा च मे प्रतिमा च मे वर्ष्मा च मे द्राक्षुया च मे वृद्धं च मे वृद्धिश्च मे सत्यं च मे श्रद्धा च मे जगश्च मे धनं च मे वशश्च मे दिशिश्च मे क्रीडा च मे मोदश्च मे जातं च मे जैष्यमानं च मे सुकृतं च मे सुकृतं च मे विद्धं च मे वेद्यं च मे भूतं च मे भविष्यश्च मे सुगं च मे सुपदं च मरुद्धं च मरुद्धिश्च मे क्लिप्तं च मे क्लिप्तिश्च मे मदिश्च मे सुमदिश्च मे सं च मे मयश्च मे प्रियं च मे नुकामश्च मे कामश्च मे सौमनसश्च मे भद्रं च मे श्रेयश्च मे वश्यश्च मे यशश्च मे पगश्च मे त्रिविणं च मे यन्ता च मे दत्ता च मे क्षेमश्च मे तुजिश्च मे विश्वं च मे मगश्च मे संविश्च मे जात्रं च मे. சாய்ராம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன எனக்குள்ளே ஏதோ ஒரு தேடல் வந்தது. எதையோ தேட ஆரம்பிச்சா, எது நிஜம், எதுக்கு செஞ்சாலும் மனசுல வந்து ஒரு அமைதி இல்லையே, எதை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம் தேடல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புக்கில் ஒரு குறிப்பிட்ட வரிகள் வந்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்தது. அது நிறைய சுவாமிகளை பற்றி படிக்கும் போதும் மகான்களை பற்றி படிக்கும் பொழுதும் ஆன்மீக தேடல்கள் வரும்போது விஷயம் தேடி போகும் பொழுது நம்முடைய பாபாவை பற்றி அழகான ஒரு வரி வந்தது. மற்ற சுவாமிக்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாபா வந்து சமர்த்த சத்குரு சாய்நாதன் சொல்றோம். சில பேர் சொல்றது குரு, குருன்றவர் சொல்லி கொடுப்பாரு, அவ்வளவுதான். படிக்கிறது படிக்காது நம்ம இஷ்டம், படிச்சாலும் படிக்கலாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, உன் இஷ்டம், சொல்லித்தர அளவுக்கு நான் சொல்லித்தரேன், முடிஞ்ச அளவுக்கு நீ படிச்சுக்கோ. ஆனா சத்குருன்றவர் யாருன்னா நம்ம கத்துக்கிற வரைக்கும் விட மாட்டார். ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஏத்த மாதிரி வழியில எந்த மாதிரி சொல்ல புரியுமோ அந்த வழியில சொல்லி கொடுக்கிறவர் தான் வந்து சமர்த்த சத்குருன்னு படிச்ச உடனே நான் அவரை தேடி போகணும்னு நினைச்ச ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள அவர் வந்து என்னை அரவணைக்க ஆரம்பிச்சார், ஒரு தகப்பன் மாதிரி தாய் மாதிரி. இதுக்கு நடுவில் டாக்டர் ரவீந்திரன் சொல்லி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர், டாக்டர், ஏழைங்களுக்கு நல்லா இருக்கணும்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். ஏன்னா அவருடைய குரு வந்து டாக்டர் நஞ்சுண்டராவ்ன்றவர். அவர் வழிகாட்டின பாதையில் நடந்துகிட்டு இருந்தார். மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய பண்ணுவோம், சிறுவாபுரி, விலங்காட்டு குப்பம், எருக்குவாய், தண்டலம் எல்லாம் பண்ணுவோம் நம்ம. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஒரு நாள். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் போய் சிறுவாபுரி, விலாங்காட்டு குப்பம்லாம் உடம்பு நோவுக்கு மருந்து கொடுக்குறீங்களே, எத்தனை வாட்டி உடம்புக்கு நோவுக்கு மருந்து கொடுப்பீங்க? மனசு சரியா இருந்தால் நோவே வராத, மனசை சரி பண்ணுறதுக்காக வழிக்குதான்னு கேட்டுக்கும்போது, நம்ம ஒரு கோயில் கட்டலாம், மக்களுக்கு நிறைய ஆன்மீக விஷயங்களை சொல்லலாம் நம்ம அப்படின்னும் பொழுது ஒருத்தர் எடுத்து வந்து பாபா என் கைக்கு வந்து சேர்ந்தார். ஷிரடியிலேருந்து அந்த பாபா வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெறுதுன்ற மாதிரி வளர ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு இடம் பார்த்து அமைச்சு சாதாரண ஒரு 5 பேர் 10 பேர் வந்து பூஜைகள் ஆரம்பித்து இன்னி வியாழக்கிழமையில் 2000-3000 பேர் அவளுக்கு வளர்ந்து நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சாச்சு. குழந்தை இல்லைன்னு 5 வருஷம் 6 வருஷம் வந்து கேட்குறவங்களுக்கு இது வந்து சில பேர் மிரக்கல்ன்றாங்க. மிரக்கல்ன்ற வார்த்தை நான் உபயோகிக்க விரும்பலை. மிரக்கல்னா ஆச்சரியம், அதிசயம்னு ஒரு இங்கிலீஷ் தமிழ் வேர்டு இருக்குது. தாய் வந்து தன் குழந்தைக்கு செய்தான் என்றைக்குமே நம்ம ஆச்சரியமாக எடுக்க மாட்டேன்னு அவர் அம்மா மாதிரி வந்து என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் தூக்கி விட ஆரம்பித்தார். நாளுக்கு நாள் வளர்ந்து இந்த சாயீஸ்வரம் பக்த சமாஜம் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறி சந்தோஷமாக போகிறத ஆரம்பிக்கிறோம். அவருக்கு ஒரு இடமும் வாங்கியிருக்கிறோம் இங்கே ஐயப்பன் கோயில் பக்கத்தில். வெகு சீட்டில் வந்து அமைஞ்சு இது ஒரு பிரம்மாண்டமான கோயிலை அமைஞ்சு மக்களுடைய எல்லா கவலைகளும் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய கோயில். எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன், வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு தடவை வந்து
உங்களுடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுற மாதிரி பார்த்துங்க. மே பகச்ச மே திரவிணம் ச மே யந்தாச்ச மே தர்தாச்ச மே சேமச்ச மே துஜச்ச மே விஸ்வம் ச மே மகச்ச மே சம்விச்ச மே ஜாத்ரம் ச மே சோச்ச மே பிரசோச்ச மே சீரம் ச மே லயஸ்ச மருதம் ச மே ருதம் ச மே யஷ்மம் ச மே நாமயஸ்ச மே ஜீவாதிஷ்ச மே தீர்காயத்தம் ச மே நமித்ரம் ச மே பயம் ச மே சுகம் ச மே சயனம் ச மே शूषा च मे सुदिनं च मे ओर्च मे सुन्तृता च मे पयश्च मे रसश्च मे कृतं च मे मधु च मे सग्धिश्च मे सविदिश्च मे कृषिश्च मे वृत्तिश्च मे जैत्रं च महोद्भिद्यं च मे रयिश्च मे रायश्च मे पुष्टं च मे पुष्टिश्च मे विभु च मे प्रभु च मे बहु च मे भूयश्च मे पूर्णं च मे पूर्णतरं च मे क्षितिश्च मे कुयवाश्च मे अन्नं च मे चोश्च मे व्रीहयश्च मे यवाश्च मे माशाश्च मे तिलाश्च मे मुद्गाश्च मे कल्वाश्च मे कोदमाश्च मे मसराश्च मे प्रियं कवश्च मे नभश्च मे श्यामाकाश्च मे नीवाराश्च मे अस्माच मे मृत्तिकाच मे क्रियश्च मे पर्वताश्च मे सिगताश्च मे वनस्पतयश्च मे गिरण्यं च मे यश्च मे शीशं च मे त्रिपुश्च मे चामं च मे लोहं च मग्निश्च महाभश्च मे विरुधश्च महौषधयश्च मे कृष्णपत्यं च मे कृष्णपत्यं च मे ग्राम्याश्च मे बसवारण्यास यज्ञेन कल्पन्तां विद्यं च मे विद्यश्च मे भूतं च मे भूतिश्च मे वसु च मे वसतिश्च मे कर्म च मे शक्तिश्च मे दश्च मे येमश्च मे यतिश्च मे कदिश्च मे अग्निश्च मयेन्द्रश्च मे सोमश्च मयेन्द्रश्च मे सविता च मयेन्द्रश्च मे सरस्वती च मयेन्द्रश्च मे पूषा च मयेन्द्रश्च मे बृहस्पतिश्च मयेन्द्रश्च मे मित्रश्च मयेन्द्रश्च मे वर्णश्च मयेन्द्रश्च मे तिष्ठा च मयेन्द्रश्च मे जाता च मयेन्द्रश्च मे विष्णुश्च मयेन्द्रश्च मे अश्विनौ च मयेन्द्रश्च मे मरुदश्च मयेन्द्रश्च मे विश्वे च मे देवा इन्द्रश्च मे पृथ्वी च मयेन्द्रश्च मे अन्तरिक्षं च मयेन्द्रश्च मे द्यौसश्च मयेन्द्रश्च मे तदश्च मयेन्द्रश्च मे मूर्धा च मयेन्द्र. அது ஒரு நன்மையாக இருக்குது. ஏதாவது கும்பிடாத போனால் தான் இதுவாகும். கும்பிட்டு தான் போக முடியும். ஆரம்பத்திலேருந்து நான் இந்த பாபா கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இப்போது அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்றேன். என்னோடய பொண்ணோட இதுக்கு ரொம்ப அழுது நான் வேண்டியிருந்தது எல்லா காரியமுமே சக்ஸஸ் ஆகுது. அதனால் நான் பாபாவை பூர்ணமாக நம்புகிறேன். இங்கே வரவங்களுக்கு எல்லாமே காரியங்கள்லாம் சீக்கிரமாகவே கைகூடி வர்றதுனால அதை கண்கூடாவே நான் பார்க்குறேன். ஓம் சாய்ராம் மகராஜுக்கு ஜெய். இந்த வாரம் நான் இந்த விளக்காம பாபா 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 கோயிலுக்கு இங்கே வருவேன். ரொம்ப ரொம்ப பவரானது. நம்ம வேண்டியது ரொம்ப நடக்கணும்னு நம்ம நம்பிக்கிறோம். எல்லாருடைய வேண்டுதலும் பாபா நிறைவேற்றி தருவார். என்ன சாய்ராம். இந்த பாபா ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா. அது இந்த தெருவில் அமைஞ்சது எல்லாருக்குமே நல்லதாக நடக்குது. எல்லாமே குழந்தை பிறக்காதவங்களாம் குழந்தை பிறக்குது. ஸ்ரீ சாய் பக்த சமாஜம்ல பாபா கிட்ட எது வேண்டிக்கிட்டனாலும் நல்லதே நடக்கும். இன்னொன்று இங்கே வரவங்க எல்லாருமே இப்போது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரும் இப்போ பொய் பேசுறதில்ல. எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாங்க இங்கே சாய். உண்மையிலே எப்படி சொல்கிறதுனே தெரியல சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜெய் சாய்ராம். என் பேர் மிஸ்ஸஸ் ரேவதி. நான் இந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக வந்துட்டுருப்பேன். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ இதை நிர்வகிக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் நல்லபடியாக வைப்பார் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பெரம்பூர் ஈஸ்வர சாய்நாதன் சமாஜனம் ராமச்சந்தர் தெருவில் அமர்ந்துள்ள இந்த பாபா மிக சக்தி வாய்ந்தவர் என்பதற்கு அதிகபூர்வமான ஆதாரங்கள் எல்லாரிடத்தில் உண்டு. ஆனால் என்னுடைய விஷயத்திலே பல நன்மைகளை செஞ்சிருக்கிறார் பாபா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு கேள்விக்கும் அவருடைய முகங்கள் மாறும் என்பதை உன்னிப்பாக கவனித்தால் அனைவருக்கும் தெரியும். சஞ்சலமான ஒரு மனநிலையில் பாபா கிட்ட சரண்டர் ஆகணும். நம்மளோட தேவைகள் என்னன்னு அவர்கிட்ட சொல்றதோட அவரே நமக்கு வழிகாட்டுவார். எப்படின்னா நீங்க உங்களோட மனக்குறையை அவர்கிட்ட போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்வு அவரு கண்டிப்பா கொடுத்துருவாரு. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். மன அமைதிக்கோசரம் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யறவர் பாபா மட்டும்தான்.
நான் பல வகையில் வந்து பாபாவினுடைய அருளை பெற்றிருக்கேன். அடுத்தது வந்து பல பேர் எங்கிட்டே வந்து அதை பற்றி குடிகாரங்கெல்லாம் வந்து பலமுறை வந்து பல வருஷமாக குடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வருவாங்க, வந்த உடனே ஒரே நாளில் அவங்களுடைய குடியையும் இந்த ஸ்மோக்கிங்லாம் பண்ணுவாங்க பாபாவின் பெயரால். அது நான் பல இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கேன், எனக்கே அதை அறிஞ்சிருக்கேன். நான் நேரடியாகவே பார்த்தது மாதிரி சில காட்சிகள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் பரிபூர்ணமாக பாபாவை நம்புகிறேன். என்னால் பரிபூர்ணமாக பல பேருக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஓம் சாய்ராம். கடவுள் பக்தி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சந்தேகம் தான் சார் பட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர்லாம் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் சாய்பாபா கோயிலில் மட்டும்தான் பக்தர்களே நேராக வந்து சாமியை வந்து கும்பிடுறது வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி இருக்கிற கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ எளிய மக்களும் சரி, நல்ல வலுவான மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, எல்லாருமே நேரடியாக வந்து பாபாவோட பாதத்தை தொட்டு வணங்கி ஆசை பெற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதிகள் இருக்குது. கடவுளை தேடி நம்ம தான் போகணும். அது எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கோ எல்லா கோயில்களையும் இல்லை வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சாமியை கும்பிடணும். அது மாதிரி இந்த கோயிலையும் வந்து தேடி வந்து ஒரு மக்கள் வந்து கும்பிட்டுட்டு போகிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் சாய்பாபாவோட பக்தி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. அதில் பெரம்பூர் மாதிரியான ஊர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னிலையாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரம்பூர் மாதிரி இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாய்பாபா பக்தர்களாகவும் இருக்காங்க. இங்கேருந்து எவ்ரி சண்டே நிறைய நானே பார்த்துருக்கேன். பெரம்பூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்து போய் சாமி கும்பிட்றவங்களும் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பக்தியை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு பயம் ஒரு காரணமாகவும் சொல்லலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஒரு காரணமாகவும் சொல்லலாம் சார். இந்த மாதிரி கோயில்களை நம்ம வந்து நல்லபடியாக நம்ம முன்னேற்றி கொண்டு வந்தால் அட்லீஸ்ட் இல்லாதவங்க வந்து நல்லபடியாக சந்தோஷமடைவாங்க. वृक्षमे चामचमे स्तोमचमे यजुश्चमे तीशाचमे तपश्चमरुदं वृदं च मे होरार्त्योर्विष्ट्या बृहत्तन्दरे च मे यज्ञेन कल्पेदम् गर्भाश्च मे वत्साश्च मे त्रयविश्च मे त्रैवीच मे दिव्यवाच्च मे दियोगी च मे पञ्जाबिश्च मे पंजाबी च मे त्रिवत्सश्च मे त्रिवत्सा च मे दुर्यवाच्च मे दुर्योगी च मे पष्टवाच्च मे अष्टौगी च मे भुक्षा च मे वसा च मे ऋषभश्च मे वेगश्च मे नट्टाञ्च मे तेनुश्च महायुर्यज्ञेन कल्पतां प्राणो यज्ञेन कल्पतां अपानो यज्ञेन कल्पतां यानो यज्ञेन कल्पतां चक्षुर्यज्ञेन कल्पतां गुंसहस्त्रं यज्ञेन कल्पतां मनो यज्ञेन कल्पतां वाक्यज्ञेन कल्पतां. நான் இந்த கோயிலில் 10 வருஷத்துக்கு மேலே நான் சர்வீஸ் பண்ணிடுறேன். சாய்பாபா சிறியவராக இருந்தாலும் மூர்த்தி பெருசு. நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்காரு. நிறைய குழந்தைகள் வர வேண்டியவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் அது பாபாவோட ஆசீர்வாதம் தான். நான் அமர்நாத்தில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ பாபா நினச்சி எனக்கு மறு உயிர் கொடுத்தாரு. இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பாபா கோயிலுக்கு வரவங்க குழந்தை இல்லைன்ற 5 வருஷம் 6 வருஷம் நிறைய சென்டர்ஸ் கூட முடியாதவங்க ஃபெயிலியர் ஆனவங்களாம் வந்திருக்கிறாங்க, வேண்டிக்கிட்டு போவாங்க. கரெக்டாக அடுத்த மாதமே அதுக்கு உண்டான அறிகுறிகளும் 10வது மாதம் கையில் குழந்தையோடு வந்து நிற்பாங்க. அவங்க வந்து பாபாவுக்கு ஒரு கொலுசை கூட காணிக்கையாக போடுவாங்க. அதை நாங்கள் புக்கில் பதிவு பண்ணிக்குவோம். அதெல்லாம் சேர்த்து வச்சோம். அந்த மாதிரி சேர்ந்த கொலுசுகளெல்லாம் சேர்த்து ஒரு குழந்தை படுக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளி தொட்டிலே ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். அந்த வெள்ளி தொட்டில் இங்கே நம்ம பாபா கோயிலில் ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். இங்கே ஏழை குழந்தையோ பணக்கார குழந்தையோ இதில் வித்தியாசங்கள் கிடையாது, எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது. அந்த குழந்தைகளை வெள்ளி தொட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வெள்ளி தொட்டில் போடும்பொழுது அந்த தாய் முகத்திலையும் தந்தை முகத்திலையும் அவ்வளோ ஒரு பூரிப்பை பார்ப்போம் நாங்கள். எங்கள் குழந்தைய வெள்ளி தொட்டில் படுத்திருக்கு, அது பாபாவோடைய வெள்ளி தொட்டில் படுத்திருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் அங்கே கூர்ந்து கவனித்தோம்னா, இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாம் ஒன்றா போகிறதே கஷ்டமாக இருக்குது. அவங்க பாட்டு தனித்தனியாக கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க, தனித்தனியாக சினிமாவுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த வெள்ளித்தொட்டில் போடுற விஷயத்தில் தாய் தகப்பன் அத்தை மாமா பாட்டி மாமனார் மாமியார் 10 பேர் வந்து குடும்பமாக அதை வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் பாபாவுடைய அனுகிரகம் தான். ஒரு குடும்பத்தையே இணைச்சி வைக்கிறது, கிராம திருவிழா மாதிரி. இதெல்லாம் சொல்லணுன்னா பாபாவுடைய பெருமைகள் சொல்லணுன்னா 1000 நாவு படைச்ச ஆதிசேஷனாலும் முடியாதுன்னும் பொழுது நான் என்னால் ஒரு சராசரி மனுஷனால் எப்படி முடியுன்றது சொல்லுங்கள். நாளுக்கு நாள் அவர் வளர்ந்து 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 மக்களுடைய ஷேமே தன் குறிக்கோளாக வச்சுட்டு இருக்காரு. அவர் எங்கும் நிறைஞ்சின்னு இருக்கவர். எப்போது நம்மளோட இருக்கணும். நம்ம என்ன தான் தவறுகள் செஞ்சு அவரை பக்குவப்படுத்தி அவர் மேலே கொண்டாடணும்னு சொல்லி அவர் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்து கேட்டுக்கிறேன். சாய்ராம். నా పేరు స్పన్న. నేను బాబాని బాగా నమ్ముతాను. 11 years నుంచి బాగా బాబాని ప్రే చేస్తాను. నేను ఏదనుకుంటే అది జరుగుద్ది. అంతా బాగుంటుంది.
ఈ గుడికి నేను 6 years నుంచి ప్రతి థర్స్డే వచ్చి వెళ్తూ ఉంటాను. నాకంతా పాజిటివే జరిగిద్ది. నేను బాగా నమ్ముతాను బాబాని, అంతా బాబానే చూసుకుంటాడు అని ఎప్పుడు మనసారా ప్రే చేస్తాను. అంతా బాబానే చూసుకుంటాడు అని నా ஆலோசனை. வரணும்னு பிரியப்பட்டீங்கன்னா பெரம்பூர்ன்றது ஒரு ரொம்ப பிரபலமான ஸ்தலம் தான். ஆக்சுவலாக அந்த ஊருக்கு பேரே வந்து வியாசமுனிவர் தான் வச்சாராம், பேர் அன்பூர்னு. காலப்போக்கில் அந்த பேர் அன்பூர்ன்றது பெரம்பூராக மாறிடுச்சுன்னு ஒரு கதைகள் சொல்லுவாங்க. அந்த பெரம்பூர் வந்து பஸ் ஸ்டாண்ட் டெர்மினஸ் வந்து இறங்கிட்டிங்கன்னா பெரம்பூரில் வந்து பட்டேல் ரோடுன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3வது தெரு, அந்த பட்டேல் ரோடுக்கு பக்கத்து ரோடு ராமச்சந்திரன் ஸ்ட்ரீட்டு. இதான் லேண்ட்மார்க். உங்களுக்கு சாய் ஈஸ்வரன் பக்த சமாஜம் பாபான்னு சொன்னாலே பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து கேட்டாலே இங்கே அமுச்சு வைப்பாங்க. வந்து பாபாவை நமஸ்கரித்து எல்லா வளமும் அருளும் பெறத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சாய்ராம். இன்னைக்கு ராஜ் வெப் நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவல்களுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.